நெஞ்சாயத்திரி உனக்கு என்ன சோதனை இறைவா இது? நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை, யார் கூடயும் நான் கெடுக்கவில்லை. இறைவா, நான் பெண்ணாக பிறந்தது பாவமா, இல்லை என் தாயின் கருவறையில் கருதரித்தது பாவமா? நான் பிறந்த நேரமோ நான் வளர்ந்த நேரமோ என்னை இப்படி வாட்டி வதைக்கிறது. நான் எதற்காக ஆலயம் செல்ல வேண்டும்? மகனே, எதற்காக நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை வாரி அணைக்க வேண்டும்? இதோ பாருடா, நீ ஒரு பொடி ஒரு நொடி அழுகாமல் இருந்திருந்தால் இந்நேரம் எனக்கு திருமணம் நடந்திருக்கும். என் கணவரோடு உன்னை நான் வளர்த்து ஆளாக்கியிருப்பேன். பெண்ணாக பிறந்தவள் நான் தன்னந்தனிமையில் உன்னை எப்படி வளர்த்து ஆளாக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயோ தந்தையும் வேண்டாம் என்று வெறுத்து விட்டார்கள். உன்னால நான் அனாதையா நிற்கிறேன்டா, நீ அனாதை ஆகக்கூடாது. வருங்காலத்தில் தாய் இல்லாத பிள்ளைன்னு உன்னை தலை மீது தட்டக்கூடாது, தந்தை இல்லாத பிள்ளைன்னு உன்னை வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது என்பதற்காக உனக்கு அடைக்கலத்தை நான் கொடுத்தேன். இப்போ அனாதையா நான் நிற்கிறேன். இதோ பாருடா, எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, உன்னை வளர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். ஏனென்றால் சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயத்தில் கிடைத்த குழந்தை நீ. இன்று முதல் உனக்கு தாய் நான். கன்னித்தன்மை மாறாமல் நான் கன்னி தாயாகவே உன்னை வளர்த்து வருகிறேன். கட்டி கரும்பி
பொழுதிலும் நான் பெற்றெடுத்த மகன் தாயை பார்க்க வேண்டும் என துடித்துக் கொண்டிருப்பா. என் மகனை அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைத்து விட்டு சென்றேன். இப்பொழுதே புறப்படுகிறேன். மகனை பார்க்கிறேன். ராஜா செல்வமே எங்கடா இருக்க என் கண்ணே? இந்த தாயை விட்டுட்டு எங்கடா போனா? தெய்வத்துக்கே மாறி வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழை வேஷமா? மாறி வேஷமா மகராணிக்கு ஏழை வேஷமா? சுமந்த புள்ள 10 மாசம்தான் பின்னே வார மாற்றமா? யாராரோ யாரோ நான் யாரோ யாரோ என்ன வீடிடா சொல்ல ஒரு வழி இல்லையாம். என்ன சொல்லடா சொந்தம் சொல்ல ஒரு வழி இல்லையா? நம்ம அள்ளி வரப்பா முறிச்சி நித்தம் பான கொடுப்பா. தள்ளி வப்பு சச்ச பிள்ளை கொள்ளி வப்பு பிள்ளையாக பெற்றதுக்கு பாவம் செஞ்சு புட்டாடா. பாவம் செஞ்சு புட்டாடா. இவத்துக்கே மாறி வேஷமா ராணிக்கு இங்கே ஏழை வேஷமா? யாரோ நான் யாரோ பெற்ற வயிறு பற்றி எரியுதடா என் கண்ணு. ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது 2 திங்களாக அங்கமெல்லாம் வந்து இறைவா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பிரசவ வேதனையில் வேண்டாத தெய்வங்களை இல்லையாடா. இந்த பாவி நான் உன்னை அப்படித்தான் பெற்றெடுத்தேன். என் மகனை காணமே, என் பிள்ளைய காணமே. பைத்தியம் 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 பைத்தியம். என் பிள்ளை நீங்க தான் தூக்கி போடுங்க. அடிச்சு போடுவா அப்படியே. குச்சி போடுவேன். அடிச்சு போடுவா அப்படியே. என் பிள்ளை விடுறா கூப்பிடுறா. என் பிள்ளைய காணோம். என் பிள்ளை என் பிள்ளை நான் பெற்றெடுத்த பிள்ளைய காணமே. அடைய ராஜனே இதற்காக படாடா உடை 10 மாதம் சுமந்து பெற்றேனடா என் படா. ஒருவேளை என் பிள்ளை காட்டுக்கு போயிருப்பானா? என் பிள்ளை அம்மாவை தேடி காட்டுக்கு போயிருப்பானா? என் பிள்ளை காட்டுக்கு என் பிள்ளை காட்டுக்கு போயிருக்குது. மகனே காட்டிற்கு போட எந்த அந்தியாயோ அவ வீட்டிற்கு வரவும் காணே.
எங்கடா போ இந்த அம்மா அச்சிருவா அப்படியே எங்கடா போனா அம்மா நீங்களும் தானே நான் ஆடுறேன் ஐயோ பேசுடா அம்மா கிட்ட பேசுடா அட நான் பெற்ற செல்வமே பேசுடா என் கண்ணே பேசுடா பேச மாட்டியா இந்த தாயிட நீ பேச மாட்டியா நான் உனக்கு என்னடா பாவத்தை செஞ்சேன் ஐயோ என் பிள்ளை செத்துட்டானா நான் பெற்ற பிள்ளை செத்துட்டானா அப்பா மாண்டாயோ ஓஹோ பாலனே எப்ப காண்பேண்டா எந்த கீழடி அப்பா மாண்டாயோ பாலனே எப்போ காண்பேண்டா அப்பா 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 அப்பப்பா 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 அப்பா பாலனே எப்போ காண்பேண்டா சீலனே நான் பெற்றெடுத்த பிள்ளையை இந்த பாவி நான் பெற்றெடுத்த பிள்ளையை நினைத்து அழுகிறேனே எழுந்து வாடா என் கண்ணே வாடா என் செல்வமே வாடா வாடா என் கண்ணின் மணியே எழுந்தோர் முத்தம் தாடாயே கண்ணின் மணியே மகனே வாடா செல்வமே வாடா முத்தே வாடா எழுந்து வாடா ஓடி வாடா நீ வாடா 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 ஐயோ ஏ ராஜனே காடா உனக்கு மனை நீராடி இங்கூரங்கே காடா உனக்கு மனை நீராடி இங்கூரங்கே காடா உனக்கு மனை நீராடி இங்கூரங்கே வாடா பயனி சோடா அப்பா வாடா நீ வாடா செல்வா வாடா மகனே வாடா எழுந்து வாடா 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 என் மணி எழுந்தோ தாடாயும் செல்வமணி அம்மா நான் பெற்றெடுத்த பிள்ளை என்னிடத்து இந்த பாவினை எப்படி கதறுகிறேனா அம்மா நமது சித்தியரிமேடு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அம்மா தாயே கங்காபாய் அம்மா நல்லதொரு முறையில் திருமணத்தை செய்து கொண்டு அம்மா
வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து இறைவனடி சேர்ந்து விட்டாய் தெய்வமே. கங்காபாய் அம்மா, நமது கிராமத்தில் நாடக கலைஞர்கள் மீது அன்போடு இருப்பாய தாயே. நமது கிராமத்தில் நாடகங்கள் நடக்க வேண்டும் என்று அரும்பாடு பட்டு நாத்து நட்டு அதில் வரக்கூடிய பணத்தை சேர்த்து வைத்து அம்மா தாயே, பெண்களாக பிறந்தவர்கள் அனைவருமாக ஒன்று கூடி நமது ரோஜா நாடக மன்றதா நமது கிராமத்தில் நடக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த தாயே கங்காபாய் அம்மா, உன்னுடைய ஆசை நீ உயிரோடு இருக்கும் போது நிறைவேறவில்லை அடி அம்மா. தாயே, இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறார்களே அம்மா. நீ பெற்றெடுத்த பிள்ளைங்க இருந்திருந்த அம்மா, எங்களை விட்டு போவதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது தாயே? இந்த கிராமத்தில் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருமே இந்த கிராம மக்கள் தானடி அம்மா. இந்த பெண்ணாக பிறந்தவர்கள் அனைவரும் நமது கிராமத்தில் நாட்டாண்மைகள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து உன்னுடைய நினைவாக எங்க ரோஜா நாடக மன்றத்துக்கு அரியதொரு வாய்ப்பு கொடுத்து நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோமே அம்மா. நீ எங்கம்மா இருக்கிற? நீ எங்க இருக்கிற தாயே? அம்மா, எனக்கு தலை கடை வாசலில எனக்கு தங்க முருக மரம், எனக்கு தடி உண்டு காய் உண்டு. அம்மா, நான் தங்க சொரடு எடுத்து நான் தழ ஒதுக்கி மணக்காய் அறுத்து அந்த தழைக்கு சொந்தக்காரி எனக்கு தடிய உள்ளுதுடா, எனக்கு தங்க மரம் சாழுதுடா. அம்மா, என் கூட பிறந்த தங்க இருந்தா கங்காபாய் மணி போதும் முன்னா. அம்மா, உனக்கு போன கடவாசலில அம்மா கங்காபாய் அம்மா, உனக்கு பொண்ணு முருக மரம், உனக்கு பூவு உண்டு காய் உண்டு. மணி பொண்ணு சரடு எடுத்து நீ பூவதுக்கு மணிக்காய் அறுத்து இந்த பூவுக்கு சொந்தக்காரி இன்னைக்கு பூவு உளுர்துடா, எனக்கு பொண்ணு மரம் சாழுதுடா. இன்னைக்கு பொண்ணு இருந்தா தாயடிவை போதும் முன்னா. தாயே கங்காபாய் அம்மா, அம்மா உனக்கு குள்ள பசுமாடு இன்னைக்கு கொட்டாயில அம்மா எனக்கு கட்டி இருக்கோம். அம்மாடி கொடுத்த பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு கொட்டாடு அரைச்சிருக்கோம். அம்மாடி வச்ச கொய்யா மரம் தாய உனக்கு பிஞ்சரங்க. அம்மா உனக்கு வெள்ள பசு மாடு கங்காபாய் அம்மா, உனக்கு வாசலில தாய உனக்கு கட்டியிருக்கோம். அம்மாடி வாழ்ந்த பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு வாசனை அரைஞ்சிருக்கோம்.
தாயடி வச்ச வாட மரம் அம்மா எங்களுக்கு பிஞ்சாரங்க அம்மா தாயி உன்னுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் தாயே ஆன்மா சாந்தி அடைய வேண்டாம்மா இந்த பாவி நான் கலங்கி நிற்கிறேன்னு நான் யாரும் இல்லாத திக்கற்ற பாவியா நிற்கிறேன்னு மகனே வாடா எடுத்து வாடா என் பிள்ளை சிரிக்கிறான் மரம் என்ன பார்த்து பார்த்து சிரிக்கிறான் லூசு லூசு பாயத்தியம் சிரிக்குது மாமா எங்க போறீங்க புள்ள கொடுங்க உங்களதான் மாமா ஏன் மாமா சிரிக்கிறா மாமா புள்ள கொடு மாமா 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 காசு இருந்தா கொடு மாமா ஒரு ரூபா மாமா மாமா காசு இருந்தா ஒரு ரூபா கொடு மாமா என் பிள்ளைக்கு நான் சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பேன் குடு மாமா சிரிச்சு கிடக்குது பாரா ஐயா என் பிள்ளைக்கு நான் பிஸ்கட்லாம் வாங்கணும் காசு கொடுக்குமா இது தராரு பாருமா ஒரு அண்ணன் யாருயா மாமா குழந்தை அழுதுக்கு நேக்கிறோம் என் பிள்ளை அழக்கூடாது மாமா வர்றாரு மாமா வர்றாரு மாமா திட்டு மாமா ஒரு திட்டு திட்டு வேணாம் வேணும் இது வேணாம் 50 ரூபா குத்துறாரு மேல கடையில் குத்துனா உனக்கு 50 ரூபாய் தருவாங்க இவ்வளோன்னு தருவாங்க ஒரு ரூபாய் இதுல வந்து 50 ரூபாய் ஆமா ஐயோ தூக்கி போடுவாங்க சோறாய் போய் நான் உனக்கு கடைக்கு போய் காய்கறி வாங்கி தரேன் பிஸ்கட் வாங்கி தரேன் அம்மா கூட இருக்கணும் அழக்கூடாது என் பிள்ளை சிரிக்குது அம்மா மாமா வர்றா காது குத்துறதுக்கு மாமா 1 ரூபாய் குத்துக்கிறாரு மாமா குத்தாரா ஆயா குத்தாங்களா உனக்கு பாரு நம்ம சொந்தங்களா மகன் தாண்டா மகன் தான் நம்மளாம் ஆதரிப்பாங்க மகனே நேராவது உனக்கு போய் குளிக்க வைக்கணும் ட்ரெஸ் போடணும் பவுடர் அடிக்கணும் பொட்டு வைக்கணும் என் புள்ள பள்ளிக்கூடம் போவான் அந்த மாடிக்கு என்ன ட்ரெஸ் போடணும் தெரியும் ஆமா நான் போலாமா பொம்மை ஒன்று கைகள் ஒன்று என்னுடைய மகனுக்கும் பெயர் சுட்ட வேண்டும். வருங்காலத்தில் அறிவோடும் ஆற்றலோடும் விருத்தோடு இருக்க வேண்டும். ஆகையால் அறிவழகன் வாழ்க. மகனே, அறிவழகன் என்று பெயர் சுட்டிருக்கிறேன். ஆமாம், பிள்ளை உறங்க வைக்க வேண்டுமே. பிள்ளை நீலா
போலவே விளையாடுமே சுத்தமான லோலாய் மூணாம் தரமா சனின்னு எத்தாத்தி என் தலையில கட்டினாங்கப்பா. பம்புக்கார வாயாடி முடியாக்கிறா. காட்டுக்கு போய் விரை வெட்டு வர கஜ்ஜா தண்ணி சொல்லிட்டு வந்தோம்பா. போய்தோ புளியமத்துக்கு மேல 4 மாறு வந்து கம்யூனிட்டி முண்டு ஆளை காணும். இன்னைக்கு வத்த ஒரு முடிவு எடுத்துறேன். ஒண்ணு அடிக்கிறாட்டி அவங்க ஆத்தா வீட்டுக்கு அவ போனோம், இல்ல எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போனோம். நல்லதொரு குடும்பம் நாய் வந்து புடுக்கும் புடுகட்டும். பொட்டி கரப்பா பொட்டி கரப்பனா பொட்டி கரப்பா பொட்டிக்காரப்பா பெட்டிக்காரப்பா. அண்ணா நிலமா இருந்த 24 சென்ட் வித்துட்டேன். சௌக்கியமா? சவுக்கு மரம் எடுத்துட்டு வேலிகத்த மரம் வச்சிட்டேன். சேமமா? சோமங்கடத்துல கரியாவது மொத்தம் லுங்கி தான் இப்பலாம். அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா கேக்குறேன். நானும் நல்லா இருக்கறேன், என் பொண்டாட்டி நல்லா இருக்கறா. அவங்க சூப்பரா இருப்பான் அப்படி. என் பொண்டாட்டி சூப்பரா இருக்கறேன்னு உனக்கு காட்டுனா தவறு நினைக்காத. மகாலட்சுமி கலாட்சியமா இருப்பாங்க. தெய்வத்தையே நேர்ல பாக்குற மாதிரியும் தெய்வீகமா இருப்பாங்க. யாரியா பொண்டாட்டியா? நீ யாரையோ பார்த்து சொல்ற. அவ முகத்துல முயற்சி பண்ண கட்ட விரல் வெட்டிக்கோ, இல்லன்னா கை வெட்டிக்கோ. இது பக்கத்து வீட்டு பொம்பளை பாத்துட்டா ஆள் தெரியாத ஆள் சொல்லிக்கிற பாண்டி சூப்பரா இருப்பாங்கன்னு. சாமியே காட்டுக்கு விரை வெட்ட வந்து சாமியே கஞ்சியா தண்ணி சொல்லிட்டு வந்தா மவளை ஆளே காணது வரலாம். நான் 5 சமயம் விரை வெட்ட வச்சுக்கிறேன்பா. இது எட்டு போய் அந்த கிராமத்துல வித்துட்டு 12 அஞ்சுக்கெல்லாம் போய் கவர்மெண்ட்ல 145 ரூபாய் பில்லு கட்டி ஆகணும். நான் ஏதோ ஏழ்மையான பிழைக்கிறதுக்காக போய் விரை வெட்டுறீங்க. அந்த விறகு வெட்டுறது கூட வரி கேக்குறாங்க. அது அவங்க கேட்கலப்பா. நான் எட்டு போய் டெய்லி கட்டணும். விறகுக்கா 145 ரூபாய். ஓ 145. அண்ணா பாட்டில் 140 போட்டிருக்காங்க. அந்த 5 ரூபா அது கேக்குறீங்க. கவர்மெண்ட் ரேட் என்னவோ 140 தான். சரி அந்த அட்டை போட்டி பிரிச்சு இப்படி எடுத்து கொடுக்கிறதுக்கு 5 ரூபாய். ஆஹா எவன் அம்மா தாலி அட்டை எடுத்து போய் வைக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 கோட் சாப்பிடுறா. நாளைக்கு 20 ரூபாய் கிளாஸ் வாட்டர் வாங்கினா சைடிஸ் வாங்கணும். எவ்வளவு செலவுக்குது? ஏனா அந்த 60 ரூபாய் மிச்சம் பண்ண நினைக்கிறீங்க. வாழ்க்கையில குடிக்காம இருந்தா எவ்வளவு மிச்சம் பண்ணலாம் தெரியுமா? எவ்வளவா? ஒரு நாளைக்கு மட்டும் 560 ரூபாய் மிச்சம். ஒரு மாசம் குடிச்சா 15,000 ஆகுதுனா, ஒரு வருஷம் குடிச்சா 1.5 லட்சம் ஆகுது. 10 வருஷம் குடிச்சா 15 லட்சம் அடிக்கிற நாய் முதல்ல. அப்புறம் நாம எங்க இருந்து இடத்தை வாங்கி வீட்டை கட்டுறது? எங்கிட்ட வர்றீங்க நீங்க? ஆர்னில இருந்து வரேங்க. என்னத்த ஆர்னில இருந்து வரீங்க? மனுஷனா பிறந்தா நன்றி விசுவாசம் இருக்கணும்பா. யாரும் இப்ப நன்றியோட இருக்கத்தில்ல. தாய் நாட்டு மீது பத்தி இருக்கணும்பா. கவர்மெண்ட் நம்மள நம்பி கடை வச்சுக்குது. நம்ம போய் சாப்பிட்டா கவர்மெண்ட்டுக்கு பணம் எப்படி போவோம்? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கார்டுல தராங்கன்னு சொல்லிட்டு பாரு. ரேஷன் கார்டுக்காரா என் வீட்டுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கல, அது மட்டும் போய் கேக்குறீங்க. நாட்டு மீது இவ்வளவு பற்றா? நான் இந்திய குடிமகன். அது இருக்கட்டும். 2 நாளையுமே அண்ணி அடிச்சு வெளி தட்டி என்ன விஷயம்? என்ன தப்பு பண்ணாங்க? அண்ணி அடிச்சு வெளி தெருத்துன்னு தான் பாத்தியா? மறுபடியும் போய் இன்னொரு ரவுண்டு போட்டு வந்து குடுத்தம் பாரு. காவால போய் வீந்துக்காண்டா. பாவம் என்ன செய்யறது? அண்ணா இவரு அடிச்சிட்டு வந்துட்டாருன்னா யாருமே இல்லைங்க. அப்புறம் நான் தான் போயிட்டு அண்ணி தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து வீட்டுல விட்டு வந்தேனா. ஆம்பளைங்க ரோட்ல வண்டியில வீந்து கண்டா கூட தூக்க மாட்டாரு. ஆனா பெண்கள்னா முதல் உதவி இவர் தான் செய்வாரு. தப்பா நினைக்க கூடாது. அண்ணி யாரு? அம்மாவுக்கு சமம். அம்மான்னா தெய்வம். அவங்க தெய்வம் மாதிரி அப்படிலாம் பேசக்கூடாது. தப்பா பேசாதீங்க. விஷயம் தெரியாது பேசுறீங்க. என்னங்க அநியாயமாகுது? ராம்சாமி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது, கோயின்சாமி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது, முனியாண்டி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது. இப்படியே போனா அங்க ஒரு ஏரி இருக்குதுண்ணா. அது இல்லப்பா,
கவர்மெண்ட்ல போட்டா 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறிக்குதுங்க. என் மொண்டாட்டிக்கு ஏறலைங்க. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சுக்குது நான் குடும்பம் பண்ற லட்சணம். அடடா, குடும்ப தலைவி சரியில்லை தான் 1000 ரூபாய் போடாத விட்டாங்க. என்ன பொம்பா போச்சப்பா. அண்ணா எனக்கு கூட ஏறலண்ணா. கடவுளே உனக்கு யாரியா? இல்லண்ணா. ஃபார்ம் ஃபில் பண்ணியா? அண்ணா இல்லண்ணா. அக்கௌண்ட் நம்பர் குடுத்தியா? அண்ணா கொடுக்கலண்ணா. அக்கௌண்ட் நம்பர் குடுத்த எனக்கே ஏறல, கொடுக்காத உனக்கு எப்படி ஏறான்? அது இல்லண்ணா, அதே கவர்மெண்ட் தெரிஞ்சுட்டு இது என் கூட சரியில்லைன்ட்டு அதனால தான் போடாத விட்டுக்கிறாங்க. நம்ம 2 பேரும் கூட ஒரே மாதிரி என்ன பண்றதாப்பா? உடுப்பா சாமியா, சரிடா. என் முன்னாடி வந்து காட்டுல எங்கனா தேடி கிடக்க போறா. நான் அதை எடுத்து வச்ச பாருங்க பேரு. ஆமாண்ணா. அந்த பாரமேனே உட்கார்ந்து சொல்லு. நான் வெறும் வித்துட்டு இந்த வழியா தான் வருவேன். சரிடா. சரிடா. என்ன கொஞ்சம் சொல்றியா? சரி. எத்தனை முறை உங்க ஓட்டு போய் சொல்லி அனுப்பு சாமி. அதையாம மெர்ச்சாரு விமர்சனா. அடே காவலா கஜகோல் பாண்டியா. மா கஜேந்திரமா. கஜேந்திரா பிரபு, நான் யார் யார வீக்கம் தெரிகிறதா? வீக்கலாம் எதுவும் இல்லையே. விளக்கமா? விளக்கம் சொன்னால் தெரியுமே. நான் கவிர வழியிலே மணிந்தே சொல்லுங்கள் பிரபு. கஜேந்திரா, நான் ஆட்சிக்கு வந்தவுடனே என் ஆட்சியில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா? நான் யாரு? நான் யாருடைய மகன் என்று ஒரு வார்த்தை நீ கேட்டாயா? யார் சொன்னால் தான் தெரியும். தசரத சக்கரவர்த்திக்கும் கைகைக்கும் மகனாக பிறந்தவன் என்னுடைய பெயர் தான் கர்ண மகாராஜன். என்ன ரொம்ப வச்சு அப்ப ராமர் யாருக்கு பிறந்தாரு தெரியலையே. அவங்க அம்மாவுக்கு தான் பிறந்தாரு. தெரியாதா? என்னுடைய ஆட்சியில் குறைகள் எதுவும் இல்லை என்று உரைத்து விட்டாயே. குறைவே இல்லை, மொத்தம் ஜிலேபி தாங்க. நாட்டு மக்கள் அனைவரும் சோமந்தானா? நல்லா இருக்கு மாஷா, சந்தோஷமா இருக்காங்க. இருக்கிறார்களா? என்னுடைய ஆட்சியில் பெண்ணாக பிறந்தவங்களுக்கு 2 கோட்டை இலவசமாக கொடுக்க வேண்டும். ஏமா ஆண்கள் குடிக்கிட்டு போதா பெண்களும் குடிக்கணுமா? ஆமா, ஆண்கள் குடிச்சு அவங்கள மனதெல்லாம் போச்சு. இனிமே பெண்ணாக பிறந்தவங்க குடிக்கணுமா? உங்களுக்கு 2 கோட்டை காலையில. ஆமா, நான் ஆட்சிக்கு வந்தவுடனே குறைகள் என்பதே இல்லை என்று உரைத்து விட்டீர்கள். குறையே இல்லை. ஆமா, எந்த நேரம் பார்த்தாலும் பொய்யும் கத்துது. அது என்னத்தான் கத்துதுன்னு தெரியலையே. என்ன வச்சுக்கிறீங்க? கீபோர்டுமா? கீபோர்டு வேண்டியதான் நான் திருப்பி மேலேயே வச்சுக்கிறேன். கீபோர்டு ஏமா என்னாச்சு? பிள்ளையா? ஐயா என்கிட்ட இல்லப்பா. இந்த மிருதக்கா இருக்காரு பாரு, கீழே ஒரு கடையில் வாங்கி கொடுப்பாரு. மிருகத்திலையா புட்டாது வச்சுக்கிறேன். மிருகம் இல்ல, மிருதங்கம். ஏதோ ஒரு கம். புள்ள வேணும், புள்ள கொடு. புள்ள தானே வேணும்? ஆமா, நீ கவலைப்படாதம்மா, நான் கொடுக்குறேன். அதாவது என் புள்ள இருக்கிறான் ஆதி, அவங்க சின்ன குழந்தை இப்பதான் யூகேஜி படிக்கிறான். உன் புள்ள பேரு ஆதி? ஆமா.
சின்ன குழந்தையா அவனை நான் ஒன்று கொடுக்குறேன், நீ வச்சுக்க. எனக்கு அந்த புள்ள வேணாம், நீ புள்ள கொடு எனக்கு. அதான் புள்ள கொடுக்குறேன். புள்ள வேணாம். உன் பையன் பேரு என்ன? ஆதி. உன் பேரு? ஜோதி. ஆதி ஜோதி அடையும். யாரு தெரியுது? நல்லா படுவாங்க, படு வச்சு திருவாதிரை மாதிரி வந்து நிற்குது. ஐயோ என் மகனே, என் ராஜா, என் செல்வம், நீ எங்கடா இருக்க? என் கண்ணே, நீ எங்கடா இருக்க? புள்ள பாரு தூங்கி இருக்குது பாரு. என் செல்ல தூங்குது, என் பட்டு தூங்குது. கண்ணே, அம்மா நான் உனக்கு தாலாட்டு பாடுவேன். தாலாட்டு பாடுவேன். எங்க பாருங்க, போறவங்க எல்லாரும் புள்ள குத்துட்டு போனோம், எல்லாம் சண்டை பாடுவேன், அச்சு போடுவேன் நானு. அழக்கூடாது. எங்க அண்ணே மாமா தோக்குறாங்க போடுவாங்களா, நம்மளுக்கு தாய் மாமா, உனக்கு தாய் மாமா வாங்கலாம். காது குத்துனா சீர் எடுத்துன்னு வருவாங்க. எனக்கு வடக்கே மழை பொழியும், எங்க அண்ணே உனக்கு வாசலில வெள்ளம் வரும், அந்த வாசல் வரும் வெள்ளத்தில ஏன் கண்ணே உனக்கு வாழ ரெண்டு மேஞ்சி வரும், உனக்கு தெற்கே மழை பொழியும், ஏன் கண்ணே உனக்கு தெரு வெள்ளம் வெள்ளம் வரும், அந்த தெருவில் வரும் வெள்ளத்திலே ஏன் கண்ணே உனக்கு தெளி ரெண்டு மேஞ்சி வரும். கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. நான் கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வனே தெரியல. ஏழைக்கு இங்கே இடமில்லை. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. சரி, நான் தான் பைத்தியம். ஆமா ஆமா. என்ன பண்ண போறா? கால் நீட்டு. எங்க நீட்டு உள்ள. இரு வர இரு, லாக் ஆகி போச்சு. இந்த கால் நீட்டு. இந்த காலிமா சூப்பராக பார்த்தா சிரிக்கூடாது, அச்சிருவேன். காது கச்சி. வேணாம். அப்படி இல்லை, நான் சிரிக்கிற மாதிரி சிரிக்கணும். நீ சிரிக்கிற மாதிரியா? சிரிச்சாண்டி சிரிக்கணும். சரி நான் இதனோட ஆகணும். இப்போ நான் ஆகல இல்லை, ஏன் ஆகல? பைத்தியம். பொறுமையா தரக்கணும் வாய். நான் மாதிரி பண்றியா? நீ பண்றதுல நான் ஏன் பண்ணலாம்? பண்ணணும். பண்ண மாட்டேன். வம்பா போய் சரி பண்றேன். அப்படி இல்லை. கடவுளே, யார் முகத்துல மூச்சினோம்? அப்படியே அடிக்கூடாது. நான் சொல்ற மாதிரி பண்ணணும். அது வேணாம், அது வேணாம். எங்க மாட்டுது. நல்லா இல்லை. அதே மாதிரி பண்ணவா?
யார் குரங்க ஐயோ நீ பைத்தியம் யார் பைத்தியம் பைத்தியம் அச்சுருவா ஏய் ஏய். இரியம்மா ஐயோ ஏய். ஏய் நீ பைத்தியம் என்னடி பண்ற நானே உனக்கா ஆ உன்னை வந்து போ நானே ஆ பூலாம் வச்சு ஜோடி போறேன் ஜோடிக்கு போறியா பூ வச்சு ஜோடிக்கு போறியா ஆமா. ஐயோ நான் என்ன சாமி செல்ல கட்டிடு நீ பட்டு கட்டிடு நீ ஜாங்கிரி நீ என் பூந்தி மைசூர் பாக்கு சூப்பராகிற மாமா நீ போறது பார்த்து தான் அப்படியே உக்காண்டாங்க பாரு ஜனம் மொத்தம் சூப்பரா எல்லாரும் நல்லா இருந்தாரு பைத்தி மாட்டும் பாத்துட்டு யார பைத்தியம் இருந்துட்டியா கட்சியில என்னைய பைத்தியம் ஆகிட்டியா ஏய் யாரி பைத்தியா பிச்சு புடு பிச்சு வாங்குறா ஐயோ கண்ணு எடுக்காது பாபா ஏமா மாமா வாடாமா வாடா நான் தான் பைத்தியம் அங்கே வச்சுட்டு வா கொம்பு வச்சுட்டு வா நான் தான் பைத்தியம் வா லூசு தம்மா மாலம் தான் எத்துமே ஆச்சுக்கி வா ஐயோ துளாராசிக்கு சுக்கரம் வந்து உக்காடுறான்னாங்களே கட்சியில் இதை பாய்த்தா கண்டத்தில் எடுத்து அடிக்குதாப்பா ஏமா என்ன விட்டுடா ராஜா என்ன பார்த்தா பாவமா இல்லையா பாமா இல்லையா என்ன சரி நான் மண்ட மாதிரி பண்ணு யாரு நான் சொல்றது நீ சொல்லணும் நான் சொல்லணுமா நான் டீச்சர் போ நீ டீச்சரா ஆமா. நான் யாரு நீ யாரு விறகு வெட்டி வேலை ஏய் வெறும் வெட்டி வேலை இல்லை ஆ சூடன் சூடன் என்னது சூடா சூடன் ஸ்டூடெண்டா சூடன் ஸ்டூடெண்ட் ஓ சூடன் ஸ்டூடெண்ட் நீ படிச்சுக்கிறியா ஆ? படிச்சுக்கிறியா அது தான் நான் அப்படிக்கிறேன் நான் படிச்சுக்கிறேன் ஆ? ஆமா நீ நான் வச்சுக்கிறியா சொல்ல மாதிரி சொல்றியா சொல்றேன் God bless மம்மி God bless மம்மி God bless டாடி God bless ரொம்ப நேரம் பட்டு சொல்லுதுல பட்டு பண்ணி சொல்லணுமா ஆ. சரி God bless மம்மி God bless மம்மி God bless டாடி God bless டாடி God bless டீச்சர் God bless டீச்சர் Help me always make them happy. நம்ம ரெண்டு பேர் தான் கண்ணு பார்த்தா அது ஒரு ஆள் கிடையாது உங்களுக்கு பரவாயில்ல எல்லாம் இப்படியே கும்பலுக்கு காது மேலேயே குறியாக்குறாங்க கம்யூனிட்டி முண்டை எனக்கு காதுனா பிடிக்கும் ஆ? காதுனா பிடிக்கும் இந்த காதெல்லாம் துண்ண கூடாது தெரியா வேணும் இந்த காது தான். அது வேணாம் அது நல்லா இல்ல சரி அது சியா ஹாய் 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 அது வேணாம் ஐ நோ யுவர் பேஸ் ஐ நோ யூ பேஸ் ஏ லவ்லி பேஸ் நீ லவ்லி பேஸ் அஸ் ஃபுல் ஆஃப் பியூட்டி ஃபுல் ஆஃப் As a face. As a face. ஆச்சுன்னா பேசான் என்னவோ சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே சரி அதெல்லாம் வேணாம் ஆ, நல்லா இல்ல நல்லா இல்லையா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு புள்ள கொடு ஏய் நான் புள்ளகரி அடி வச்சுக்கிறேன் புள்ள கொடு ஐயோ புள்ளைக்கு நான் எங்கடி போவேன் நான் விட மாட்டேன் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எங்க போய் தெரியலையே நாட்டாம ஐயோ. நீ யாவது கொடு புள்ளைய யாரு இது கோயிலாட உட்காந்துக்கிறாரு பாரு நாட்டாம தருவார் எழுந்து வர ஆமா. ரெடி ஆகுறாரு ஏமா புள்ள தானே ஓனா ஆமா. நம்ம ஆளு ஒருத்தங்கிறான் தருவான் அப்படி போ வரேன் தம்பி கடத்துக்கருவே வாராஜா எங்க பாரா டீ குடிக்க வா இங்க பூஸ்டே தர்றாங்க வா வாடா ஏய் வாடா ஏய் எங்க பார்த்தாலும் போய் எனக்கு தின்னு ஏங்க காய்ச்சி போய் நிக்குது இன்னி பாட்டு போய் நிக்கிறா என்ன ஒரு அற்புதமான காட்சி போய்ங்குது நீ பாட்டு போய்ங்கிற நீ பண்ண வருஷத்துக்கு போறேன் வருஷத்துக்கு வரேன்னா காய்ச்ச தெரியல டீ சாப்பிடலாம்னு போனேன் டேய் வராங்க டீ வேணுமா டீ அண்ணன் என்னைக்குனா உன்னை விட்டு சாப்பிட்டுக்கிறனா அண்ணி கஞ்சி எடுத்தாண்டா என்ன சொல்ற நான் பாதி சாப்பிட்டேன் பாதி உனக்கு வச்சுக்கிறேன் அண்ணி போய் அண்ணியோட போய் வாங்கி குடி எனக்கா ஆ. சரி போ போமா நான் சாப்பிட்றேன் போ ஆமா என் பெற்ற இன்பம் வையகமும் பெறட்டும் போ மாட்டிக்கினாரு ஒருத்தரு அவரை காப்பாத்தணும் கத்துரு என்னது இந்த ஏய் வரும்போது பாடி இருந்துடா பாட்டு ஓ ஆ. சரி போ 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 இவன் என்ன ஆக போறானோ இன்னைக்கு என்னடா பேசுங்கண்ணா ஏய் போடா அண்ணியா திரும்ப கஞ்சி கொஞ்சம் போனா பஞ்சா குடிக்கிறியா குடிக்கிறேன் ஏய் எது பண்ணாலும் அப்படியே படுத்துரு நான் கூட நான் கஞ்சிருவேன். சரி
சரி சரி சரி கம்முனு சரி பத்துறா. சரி அவன் சரி சொல்ற மாதிரிலாம் செய்யு. பண்ண இல்லைன்னா காது கச்சிடுவா. சரி நம்ம என்ன நவுத்துடுறோம் அப்படியே அப்படியே கையா போகணும், கையா. அடிச்சிருவா ஆ, அப்படியே. சரி சரி ஏய், ஆ, நான் சொல்ற மாதிரி சொல்லணும். நான் சொல்கிறேன் கரெக்டா ஏந்துங்கண்ணம்மா என்னடா டேய் நல்லா டீ ஊருக்கு போயிடணுன்னு ஏய் என்ன இஷ்டம் கிடக்குறான் நீ சூப்பராக நீ பவுடர் பூசணும். சூப்பராக நீ பவுடர் போசரியா செல்லக்குட்டி உடம்பு சொல்லி பாயிட்டே கம்மி ஏறிடே செத்து போடு. செத்து போடு உடம்பு செல்லாம் செத்து போடணும். யாரையோ குடிக்காதரா கம்மி ஆட்டினா எங்கடா கேட்குற அச்சு போடுவா அப்படியே. வாங்கி கூட ஒரு கம்மி நீ தான் சரி சரி கம்மி சரி மாட்டீங்களா தான் கம்மி அவ பண்ற மாதிரி பண்றா. ஆவா அவ பைத்தியம். சிரிச்சு கிடக்குறா பல்லை. அப்படி இல்லை அது நல்லா இல்லை. அது வேணாம் இது சூப்பராக இது பாரு சூப்பராக எப்பா நமக்கு சொக்காலாம் மிச்சண்டா எப்பா. என்னடா என்ன கேபிள் அவுத்திஷா? கொத்த மெயின் சுச்சாங்க தட்டிக்குது ஒரு யாய் போடணும். போறேன் நவுறு நான் போறேன் சரி நான் போறேன் நவுறு தீபாவளிக்கு எதுக்கு மாரி தீபாவளி தரமா ஜிப்பியா யார் மாட்டேன் யாரும் நான் மாட்டினா ஏறி சரி நல்லா இருக்குது புது துணி தானே நல்லா இருக்குது இல்லை நல்லா இருக்கு நல்லா நான் நல்லா இருக்குது கால் சூப்பராக இருக்குது போயிச்சு போயும் நல்லா இருக்கா கேமரா ஜூம் பண்ணி எடு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஐயா வேற லெவல் உலகம் அச்சு போடுவேன் புள்ள வேணும் புரியல புள்ள கொடுறா பார்த்தா என் மண்டாட்டிய ஒன்னும் புள்ள கொடுக்காத நீ வந்து புள்ள புள்ள வேணும் எனக்கு புள்ள வேணும் புள்ள வேணுமா எங்கே போவாங்க புள்ள ஏமா காஞ்சி நீ சின்ன மாமா பெரிய மாமா அதுக்குனா வம்புதாமா. மாமா நீ தான் புள்ள கொடுத்தியா தரமா புள்ளைய ஓனா புள்ள. ஆமா புள்ள இல்ல அக்கா இல்ல இல்ல காசு கொடு புள்ளையில காசு வேணும் காசு என்கிட்ட காசு டீ குடிக்கணும் டீ குடி என்கிட்ட இல்ல. பீடி 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 பிடிக்க காசு வேணும் ஐயோ பீடி கேக்குறாள். பீடி நான் என்ன பண்ணுவேன்? மாமா மாமா பீடி தான் கொடு மாமா மாமா நான் இந்த பக்கம் திரும்ப அதா டவுசர் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் வச்சுக்கிறான். என்ன உள்ள நோடி இல்லை மாமா 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 சூப்பராக மாமா காசு தானே? காசு கொடு மாமா. இந்த மாமா உட்காந்துக்கிறாங்க பாரு. அவங்க எத்தனை முறை கொடுப்பாங்க அப்பா குத்துக்கினே இருப்பாங்களா அதோ ஏ நாட்டா மாமா மேடம் மாமா. நான் இங்கே போறேன் போ. ஆமா உங்க அப்புறமா சரி போமா. शांति हो शांति हो शांति हो शांति हो भरत बच्चवे अन्नी उठवा
அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கெதற்கு படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கெதற்கு உன்னை நல்லாராக்க உத்தமனை போலாக்க எண்ணியவர் யார் என்று கண்டுகொள்ள நாளுண்டு ஊரெல்லாம் உந்தன் பேரை போற்றும் நாள் வரும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் பரத்த பட்சமே தன்னை ஊற்றுவாம் உதவியின்றி துடிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய் உணவின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ துடிப்பாய் புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்தில் படிப்பதற்கு சக்தி உள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தில் தவிப்பதற்கு காத்திருப்பதை எத்தனை பேர் உன்னிடம் தோற்பதற்கு ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். அம்மா எல்லாரும் உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் தான். ரொம்ப அருமையான காட்சி, உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நாடகம், உட்காருங்க. ரொம்ப அருமையான காட்சி, எல்லாரும் அழுதுறீங்க. அப்படிப்பட்ட காட்சிக்கு உட்கார, கீழே உட்காருங்க. இது 5 மணி ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? அப்படின்னா நாங்கள் முன்னாடி விட்டுருப்போம். நாங்கள் இப்படி தெரிஞ்சுதா? உட்காருங்க உட்காரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் உட்காரு, பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5:30 சாணத்திலிங்களா? உட்காருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், உட்காருங்க. அருமையான காட்சி, அதை பார்த்துருப்பாங்க. ஓய் சுரேமா உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய் உனது இன்றி துடிப்பவர்க்கு உதவிடவே நீ துடிப்பாய் புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்தில் படிப்பதற்கு சக்தி உள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தில் தவிப்பதற்கு காத்திருப்பதை எத்தனை பேர் உன்னிடம் தோற்பதற்கு ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் மரத்த வச்சவே தண்ணி ஊத்துவாம் மனச பார்த்துட்டாம் வாழ்வ மாத்துவாம். இன்னும் முருகேசன் நாட்டாமை இதாரர் ஐயா அவர்கள் இங்கு என்னுடைய நாடக மன்றத்தின் ஆசை பிரகாஷ் அவளை பாராட்டு ரூபாய் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புணர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என்னதுக்குதா? குழந்தைக்கு சாக்லேட் பிஸ்கட்லாம் வாங்குவேன். என்னது? அவங்க அந்த அண்ணன் பிஸ்கட்லாம் கொடுத்தாருனாரு என் குழந்தைக்கு. குழந்தையா? ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? குழந்தைக்குதா? கல்யாணம் ஆகலையா? குழந்தைக்கு என்னடா இது, கல்யாணம் ஆகல குழந்தைக்குதா? இது கூட என்னம்மா சொல்ற, ஒண்ணும் புரியலையா? என் புள்ள காணும். புள்ளைய காணுமா? நான் பெற்ற புள்ளைய காணும். நான் புள்ள இல்லாதப்பா நினைக்கிறேனே ராஜா. நான் பெற்ற செல்வமே எங்கடா இருக்கா? கடவுளே கடவுளே, இந்த அம்மா குழந்தை யாரோ தூக்கி முட்டுக்கிறாங்க, அதுலயே பைத்து மாட்டிக்கிட்டா பாய்த்து. ராஜா, உன் குழந்தை எத்து போயிட்டான்னு கவலைப்படாதம்மா, நான் தேடி தரேன். செத்தனா குழந்தை இல்லைன்னா எவ்வளவு வலின்னு எனக்கு தாமா தெரியும். பிள்ளை இல்லாம மலடியா கூட இருக்கலாம், ஆனா பெற்றும் குழந்தை இல்லாத மலடியா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. அது கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கல்யாணம் ஆகி 10 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, அதனால என் வீட்டுக்கு வரியா? என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் உன்ன. அப்ப நீ எனக்கு என்ன வேணும்? அப்பா மாமாவா? சனினா அப்பா? மாமா. அப்பா நீ என் பொண்ணு. அப்பாவா? அப்பா பையா. அம்மா அப்பா. செத்தாதான் பிள்ளை இல்லம்மா. அப்பான்னு கூப்பிட்டிய ஒரு வார்த்தை எனக்கு அது போதும் ராஜா. இதே இடத்துல என் உயிர் போனாலும் பரவாயில்லம்மா. அப்பா ஆமா, எனக்கு ஒரு ஆசைப்பா. என்னம்மா? நீ செத்துட்டு அந்த பண்ணி எனக்கு தானப்பா.
நான் செத்துட்டுனா இந்த பனின்னு உனக்கு தான், நான் வாங்கிக்கிற 17 லட்சமும் உனக்கு தான். 100 ஆண்டு காலம் நீ நல்லா இருக்கணும்ப்பா. 12 மணி ஜக வாங்குற பத்தியா? இல்லப்பா, நீ நல்லா இருந்தா தான்ப்பா நீ நாங்க. காரிக்கார போய் திண்டி கோயில. இல்லப்பா. அப்பா, நம்ம வீட்டுக்கு போய் சோறு வீட்டுக்கு வந்தா சோறு குழம்பு ரசம் மோர் அம்மா வீட்டுல இருக்கிறா. நான் வீட்டுக்கு வந்த புள்ள கொடுக்குறியா? ஏய் அப்பா நான் கொடுக்க கூடாது. கொடுக்கலாம். ஐயோ சிரிக்கிறாங்க பாரு. ஆபரேட்டர் கொடுப்பான், ஆனா தூங்கிடுறான் அவன். அவர் மாமா வந்து போயிடுறாரு. அப்படியா? சரி சரி அப்பா, நம்ம நேரம் ஆகுது. போய் நம்ம வந்து நீச்சல் அடிக்கணும். நீச்சல் அடிக்கணும். எங்க போய்யா? போய் குட்டியில வீழலாமா? குட்டிலையா? அதை விட தண்டவாளத்துல போய் வீழலாமா? டேய் சனினா கம்முடியா? நம்ம வண்டியில போலாமா? வண்டி வாங்கிக்கிறேன்னா? புல்லட்டா? எதுக்கு தெரியுது எப்போ வாங்கினா? நேத்து வாங்கினேன். தலைவர் மாமா வாங்கி கொடுத்தாரு. அது மின் சீட்டா? ஆமா. இது பின்னாடி சீட்டா? நான் உட்காந்துக்கிறேன். இந்த சீட்ல நீ உட்காந்துக்க. பின்னாடி நான் உட்காந்துக்கணுமா? புடிச்சுக்கோ. இந்த கம்பி புடிச்சுக்கோ. ஆமா, வண்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி. ஒய்யால இலவச ஆபரேஷன்யா. என்னப்பா வண்டி நவரல? கீர் வச்சுக்கிச்சுமா? படைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? வைப்பதாம் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். ஆடவர் சிரிப்பு, ஆடவர் சிரிப்பு. சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மிருக ஜாதி.